எல்லாம் தருகிறார்கள். இன்றைய தினமொரு தகவல் எனும் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாளிதழ்களிலே வெளியான ஒரு செய்தி. அதில் சென்னை நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி என ஒரு குடும்பம், அவர்களுக்கு 7 பிள்ளைகள். நேற்று காலை பொழுது அவருடைய வீட்டிலிருந்து, அவர் வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து திடீரென புகை மூட்டம் கிளம்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவருடைய வீட்டிலிருந்து அதிக அளவில் புகை வெளியாகிறதை பார்த்த வீட்டினுடைய ஓனர் போலீஸ் தகவல் கொடுத்து உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் சார்ந்தவர்கள் அவங்க வீட்டில் போய் பார்த்ததில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் அவருடைய 2 பிள்ளைகளுமாக சேர்ந்து உடம்பில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் பார்த்து கணவன் மனைவி போக்குவரத்து சம்பவ இடத்திலேயே இருந்திருக்கிறார்கள். வீட்டிலேயே சரளமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையை மாத்திரம் பெற்றோடு உயிரோடு உசிராடி கொண்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பார்க்கிறார்கள். மருத்துவமனையில் சேர்த்த ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த குழந்தையுடைய உயிரும் பிரிகிறது. குழந்தை பார்த்தீங்கன்னா 5 வயசு 7 வயது இப்படிப்பட்ட குழந்தைகள் என்ன எதற்காக இவர்கள் தீக்குளித்தார்கள் என்று காவல்துறை நிச்சயமாக விசாரணை ஊக்குவித்து பார்க்கும்போது ஊர் ஆபத்தி வர வைத்திருக்கிறார். பிள்ளையை காவல்துறை சேர்த்திருக்கிறார்கள். இவரும் ஒரு கடையில கம்பெனியில வேலை பார்த்திருக்கிறார் டிரைவராக. அங்கேயும் இவருக்கு வேலை குறித்து எந்த வேலையும் இவர் பேசுகிறதில்லை. இப்படி சுற்றிலும் கடனுடைய துறை அதிகரித்த காரணத்தினால் கணவன் மனைவி தீவிரமாக சேர்ந்து முந்தான இடங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நம்ம இன்றைய உலகத்தில் வாக்குற இந்த அர்த்தமும் கிடையாது. நமக்கு அதிக அளவில் கடன் துறை அதிகரித்திருக்கிறது. அதனால் நம்மை நாமே தற்கொலை செய்து கொள்வோம், நம்ம பிள்ளைகளை நாம் கொண்டு வருவோம் என்று கணவன் மனைவியாக சேர்த்து முடிவு செய்து ஒட்டுமொத்த குடும்பமுமே தீ ஊற்றி இறந்த அந்த சம்பவத்தை இந்த என்ன பேப்பர்கள் பெரும்பாலான பேப்பர்கள் இறந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் மாத்திரமல்ல, இந்த கடன் தொல்லையினால தற்கொலை செய்யக்கூடிய சம்பவம் என்பது பெருங்காலமாகவே நடந்துதான் இருக்கிறது. இதற்கு இறந்தால் கூட திருச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் இனமத பெற்றோர்களாக அஞ்சு விளையாட்டு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஊதுபத்தி அவங்களாக சொந்தமாக தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து அவருடைய குடும்பத்தை ஓட்டிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாண வயசுல ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்காக நம்ம சமுதாயத்தில் தான் சொல்லவே கிடையாது. திருமணம் என்றாலே அதை ஒட்டி பல்வேறு விதமான செலவுகள், மாணவர்கள் சுமத்தப்படாத சமுதாயம் சுமத்தி கொண்ட பல செலவுகள், அதை ஒட்டி உங்க பெண்ணுடைய திருமணத்திற்காக வெளியே கடன் வாங்கிக்கிறார்கள். அந்த கடன் தொல்லை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு காலம் தாழ்ந்து ரொம்ப தொல்லையாக இருந்த காரணத்தினால அந்த பெண்மணி குடும்பத்தை வியாபாரம் செய்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த ஒரு வயதில் இருந்த பெண்மணியும் தூக்கியில் போட்டு இறந்தார்கள் என்று செய்தி 2 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையில பிரபலமாக இருப்பதை பார்க்கிறோம். இப்படி இந்த கடன் தொல்லையினால் தற்கொலை என்கிற நிகழ்வும் நம்ம சமுதாயத்திலையும் சரி ஏழைய சமுதாயத்திலேயுமே பரவலாக நடக்கத்தான் செய்கிறது. இதை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு இது போன்ற செய்திகளை எல்லாம் முஸ்லீம்களாக நாங்கள் எப்படி அணுக வேண்டும், எந்த கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கணும், அது நமக்கு 2 விதமான பாடங்களை பெற்றுத் தருகிறது. முதலாவது வகையான பாடம், நம்முடைய மார்க்கத்தில் கடனை பார்ப்பதற்கே ஒரு பாதை நம்முடைய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டது. அந்த பாதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு இல்லை. கடன் பார்ப்பது
ஏற்படுத்துகிறதோ அவ்வாறு அதனால்தான் ஏற்படக்கூடிய விளைவு. மார்க்கம் எப்படி அணுகுகிறது? கடன் என்பதை பொறுத்தவரை ஒரு நெருப்பை கொண்டுதான் முஸ்லிம்கள் பார்க்கணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுபரு ஷஹீதி குல்லு தம்பி அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு உயிர் நீத்த ஒவ்வொரு ஷஹீதுக்கும் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். இல்லை தெரியல, ஆனால் கடனாக மன்னிக்கப்படாது. அல்லாஹ்வின் பாதையில மார்க்கத்தில் அவர்களாக உயிர் நீத்த ஷஹீதாக இருந்தாலும் அவர் செய்த எந்த பாவத்தையும் நல்லா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கார். கடனை அல்லாஹ் மன்னிக்க முடியாது, ஒரு ஷஹீதுக்கே மன்னிக்க முடியாது என்றால் அல்லாஹ்வின் பாதையை உயிர் நீத்த உயிர் யாருக்கே மன்னிக்கப்படாது என்றால் சாதாரண மக்களா இல்லாம இந்த கடல் விஷயத்தை எப்படி அணுகணும், எந்த அளவுக்கு ஒரு பாரதமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கிறது, அதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் உள்ள ஒரு ஜனாதா கொண்டு பொழுது இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா கேட்டாங்க. நம்ம கூட கண்டுக்கா செலவுக்கு கடன் இருக்குது, அப்படியெல்லாம் துறைக்க முடியாது, உங்கள் தோழருக்கு நீங்களே துறைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப அது இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் அந்த கடன் பொறுப்பை ஏற்கிறார். இவர் கொடுக்க வேண்டிய 3 தங்ககாசுகளை நான் கொடுக்கிறேன் என்று பொறுப்பேற்ற முதல் சொல்கிறார். அல்லாஹ்வின் முதல் அந்த நபித்தோழருக்கு துறை நடத்துகிறார். அப்படின்னா கடனை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, நம்முடைய அல்லாஹ்வின் முதல் எப்படி பார்க்கிறார்கள், எப்போ பெரிய சகாபியாக இருந்தாலும் மார்க்கத்துக்காக அருள்பாடுபட்டிருந்தாலும் கடன் விஷயத்தில் அவர் நிர்வாகம் நடந்து கொள்ள வேண்டும். வாங்கிய கடனை அடைக்கவில்லை என்றால் அவருக்கு தொலை போவது கூட நான் தயாரில்லை. அது இறுதியாக சொல்வேன். ரசூலுல்லாஹி சொல்ல இன்னொரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை செய்வதற்கு நபிகள் நாயகம் தயாராக இல்லை என்றால் இஸ்லாத்தில் கடன் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதையெல்லாம் இது மாதிரி ஏராளமான செய்திகள் சொல்லித் தருகிறது. அதனால ஒவ்வொரு விஷயங்களுமே கவனம் பெறுவோம். ஏன்னா இந்த தற்கொலை அளவுக்கு போவதற்குதான் எந்த காரணம், கல்யாணம் வந்துச்சுங்க அந்த பெண்கள் தற்கொலை செய்வதற்கு எது காரணமா இருக்கும்? தேவையில்லாத மாற்றத்தில் சுமந்தாத செலவு தானே, சமுதாயத்தால் சுமத்தப்பட்டிருக்கிற செலவு தானே, தேவையில்லாத விருதுகள் கடன் வாங்குவதும் ஆரம்ப வாழ்க்கைக்கான கடன் வாங்குவதும் மாற்றத்தில் இல்லாத வருடத்தை போன்ற அனாவசிய மாற்றத்தில் கண்டிக்கப்பட்ட செயல்களுக்காக கடன் வாங்குவதும் கடன் என்பதை பொறுத்தவரை நம்ம அவசிய தேவைக்காக வாங்குவோமா இல்ல தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக வாங்குவோமா, இப்படியெல்லாம் கண்டிப்பாக பார்க்க ஒவ்வொரு முஸ்லிம்களுமே பார்த்து கடைபிடிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் போதுதான் மார்க்கம் அடிப்படை எந்த பார்வையில் இந்த கடனை பார்க்க முடிகிறதோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா விதமான தொல்லைகளுக்கும் கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சம்பந்தப்பட்டவையாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் விலகி இருந்தார்கள். அதே போல நீங்கள் அல்லாஹ்வின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்போதுமே தொழுகையிலும் சரி, இன்னபிற நேரங்களிலும் சரி, அல்லாஹ்வும்ம இன்னி அஊதுபிக மினல் மரததி வல் மக்ரதி, யா அல்லாஹ் கடன் தொல்லையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று எப்போதுமே துஆ செய்கிறார். அப்போ ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்விடே நீ கடன் தொல்லையிலிருந்து ரொம்ப அதிகமா பாவம் கேட்கிற மாதிரி சொல்லுவேன். ஆமா, கடன் தொல்லை நான் ரொம்ப தான் கேட்கிறேன். காரணம் இதா கரிம, ஒரு மனிதன் கடன் விட்டால் குறிப்பை ஆரம்பிச்சிருக்கோம். வாக்கு கொடுத்த நியமம் ஆரம்பிக்கிறான். இப்படி பல பாவங்களை இந்த கடன் கூடக்கூடிய காரணத்தினால நான் அல்லாஹ்விடத்தில் எப்போதும் அதிகமாக கடன்களை இருந்து பாதுகாப்பு செய்கிறேன். கடற்கையும் வாக்குவாய்க்க கடன் வாங்குவதற்கு முன்னால் வரையிலும் உண்மையாளராக நேர்மையாளராக அறிவிக்கப்பட்டாலும் கடன் வாங்கியதுக்கு பின்னால் ஒரு பெரியரா பாதுகார் யாரும் அவரை நம்புவதற்கு தயாராக வாங்கிட்டாரு. எவ்வளவு ஒரு நாளைக்கு வாங்க, அது நாளைக்கு வாங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 12 மணிக்கு ஒரு கையில் இருக்குங்க. இப்படி நாளைக்கு என்று சொல்லி பல மாதங்களை கடத்தக்கூடியவர்களாக இந்த
தேவையான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்று கூடி தேவையான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், நம்ம ஊர்ல கஷ்டப்படக்கூடிய மக்கள் யார் அதிகளவுல கடற்கொள்கை இருக்கிறாங்க, அவங்க அவசியம் தேடி வாங்கி வருகிறார், இப்படியெல்லாம் பார்த்து அவர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான உதவியாக நீங்கள் கொண்டு வருவார்களானால் இது போன்ற எல்லா விதமான கொள்கைகளும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக மாறுவோம். அத்தகைய வாழ்க்கையை எல்லாமே ஏறிவிடும். நம் அனைவருக்கும் நல்லதாக கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ்